தம்பி ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மண்பானை நிறையா ஒரு பெரியவர் வந்து தண்ணி விற்றுட்ருக்காரு. இப்போ வந்தோடனே, என்னங்க பெரியவர் இப்போ போய் தண்ணிலாம் விற்றுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, ஒரு ஒரு கிளாஸ் மண்பானை தண்ணி 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி வேணும்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் நம்ம 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி அந்த பந்தயத்தில் நீ ஜெயிச்சிட்டா நான் உனக்கு ஒரு 10 கிலோ தங்கம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, அதோ தெரியுது பாரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டை சுற்றி 10 ரவுண்டை நீனும் நண்பரும் அடிக்கணும் அப்படின்னு. சரி 10 ரவுண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. 10 ரவுண்டு 7 ரவுண்டு வந்துடுது. அப்படியே ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. எப்படியாவது இந்த பந்தயத்தில் ஜெயிச்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே 10 ரவுண்டு வந்தது. ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது, மூச்சே விட முடியல. அப்படியே வந்து, இந்தாப்பா நான் பந்தயத்தில் தோற்றதாகவே வச்சுக்கிறேன், இந்தா 10 கிலோ தங்கம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லை எனக்கு 10 கிலோ தங்கம்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லை நீ தான் தண்ணினால ஒன்றும் ஆக போகிறதுன்னு சொன்னியே, நீ 10 கிலோ தங்கத்தையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. வேணாம், இப்போ நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னா செத்துருவேன், அப்படி நான் வேலை பழிச்சு எப்படியா சம்பாரிச்சாது உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா 10 கிலோ தங்கத்தை கொடுக்குறேன், எனக்கு இப்போ தண்ணி மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.